தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்பி பயணிச்சுக்கிட்டு மிகப்பெரிய தத்துவ பேர் ஒளி நல்லக்கண்ணையா. நல்லக்கண்ணையாவுக்கும் அவரோட ஊருக்கும் என்னோட ஊருக்கும் இடையில ஓடினது ஒரே ஒரு தண்டவாளம் தான். தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் அவர் வாழ்ந்துருக்காரு, அதுக்கு இந்த பக்கம் நான் வாழ்ந்துருக்கேன். சென்னையில் பரியர் மாலுக்கு அப்புறம் அவர் பரியர் மால் ரிலீஸ் ஆன நாட்கள்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நாட்களில் அவர் பேசின எல்லா வார்த்தையும் நினைவில் இருக்கு எனக்கு. இத்தனை யுகங்கள் ஆனதுக்கப்புறமும் இத்தனை வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் மாறாமல் இருக்கிற, இன்னும் பிளவுபட்டு இருக்கிற மண்ணின் மீதும் மக்கள் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை மீட்டெடுக்கணும், அதை மாற்றணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தான் தோழர் நல்லக்கண்ணையா. அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா என் வாழ்க்கையில் அதுவும் தென் மாவட்டத்தில் பிறந்தவற்றை நான் சொல்கிறேன், தன்னோட வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு சாதிய மத பெருமிதங்களோ, முக்கியமாக சொல்லப்போனால் சாதிய பெருமிதங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு மிகப்பெரிய தத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. திருநெல்வேலிக்காரனா, ஒரு சிலை கூட்டத்துக்காரனா இவ்வளோ தூரம் பயணித்து வந்து அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறதுல என் வாழ்க்கையோட முக்கியமான பாகமாக, முக்கியமான ஒரு பங்காக, முக்கியமான நாளாக பார்க்குறேன். தோழர் நல்லக்கண்ணையாவோட புகழும் அவரோட தத்துவமும் அவரோட கனவுகளும் அத்தனையுமே நிறைவேறணும். ஐயா நம்மளுடனே இருக்கிறார். ஐயாவுக்கு என்னோட அஞ்சலி.